வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரிகரன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. நான் லாங் ஃபார்ம் கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எப்போது ஷார்ட் ஃபார்ம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த தடவை லாங் ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ராயிங் சேலஞ்ச் போய்கிட்டு தான் இருக்க ஒன் சைடு. ஸோ அதை தவிர்த்து ஷார்ட் ஃபார்ம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எனக்கு பிடிச்சதுமான எனக்கும் தேவைப்படுற விஷயம். நான் ஐ எம் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட், பட் இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். அதாவது ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நான் ப்ரொடக்டிவிட்டி நிறையா போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒயிட் போர்டு. இன்னும் இந்த வீடியோ வந்து எனக்கு நோக்கம் வந்து லாங்காக போகணுன்னு நோக்கம் கிடையாது. மேபி இந்த வீடியோஸ் லாங்காக இருக்கலாம். பட் எனக்கு வந்து என்ன ஒரு கோல்னால், உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா டீட்டெயிலாக யூஸ்ஃபுல்லானதாக, அதாவது அன்வான்ட் ட்ரிம் பண்ணி, டீட்டெயில் மீன்ஸ் அதுக்காக லாங்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக என்ன தேவை என்ன தேவையில்லை. ஸோ ப்ரொடக்டிவிட்டி மெயினில் நமக்கு எல்லாருக்கும் வந்து மெயின் த கிங்னா அது வந்து இதுதான் டைம். ஸோ ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் வைக்கிறேன். ஸோ என் ஃபேஸ் கொஞ்சம் கட் ஆகலாம். ஸோ எஸ், இப்போ பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம எல்லோரோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப காமனான திங் வந்து டைம் தான். ஸோ 24 hours we all have that same 24 hours. எல்லாருக்கும் தெரியும். நான் போர் அடிக்க விரும்பலை. பட் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறவங்க தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒன் செகண்ட் நான் இதை இன்னும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த திங் இஸ், இந்த டைம், இந்த 24 hours நம்ம வந்து எப்படி பயன்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒருத்தங்களை வந்து சொல்ல போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட எலான் மஸ்க், இவரை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எடுத்தோடனே நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். பட் ஐ லைக் திஸ் பர்சன். ஏன்னா மற்ற எல்லாரை விட ரொம்ப வித்தியாசமானவர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த டைம் தாங்க. நம்ம எல்லோரும் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம், நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டைம். கிராமர் கரெக்டானு தெரில, பட் நான் எனக்கு தெரிஞ்ச கிராமரில் எழுதுகிறேன். என்கிட்ட டைம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய லை. எக்ஸாக்ட்லிங்க, இது பெரிய லை. நோ மேட்டர் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம வந்து எங்ககிட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய லைங்க. உதாரணத்துக்கு இவர் எடுத்துக்கலாம். இவரோட ரூல்ஸ் படி 100 hour ஒர்க் வீக். இஸ் தட் பாசிபிள்? 100 hour ஒர்க் வீக் இது வந்து நியர்லி இம்பாசிபிள். பட் அவர் ஆக்சுவலி அதை பண்ணியிருக்காரு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7 வரும்னு நினைக்கிறேன். 7 வச்சா 92 hours. ஐ திங்க் 8 வச்சு பார்க்கலாம். 4 to 104 hours, 100 hours அது. ஸோ ஒரு நாளைக்கு 4 வச்சா 98, ஆக்சுவலி 15, எஸ் 105 hours. ஆக்சுவலி 15 hours ஒன் டே ஆவரேஜாக அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லீப்பிங், அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை தவிர்த்து 15 hours ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த இன்சேனான டார்கெட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது? ஸோ ஹவு டு யூட்டிலைஸ் டைம் பர்ஃபெக்ட்லி? அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து விஷனரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கோல் செட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு என்னென்ன கோல் நம்ம பார்த்த கிளாரிட்டி பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டேல இருந்து தாங்க நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ விச் இஸ் பாயில் டவுன் டு அவர் டே. ஃபஸ்ட்டு இந்த டேவை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக விழுந்துடும். அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டேன். இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கோ 90% வில் பி டுமாரோ. இது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நேற்று பண்ண ஒரு 90% விஷயத்தை தான் இன்றைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க.
இது வந்து என்ன சென்ஸே இல்லாமல் இருக்கலாம். இப்போது நேற்று ஒர்க்கிங் டே, இன்றைக்கி ஹாலிடேனா அதுக்காக நான் ஒர்க் பண்ணலன்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சு என்னென்னலாம் பண்ணுறீங்க, அதே விஷயத்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதில் 90% விஷயத்தை தான் நீங்கள் மறுநாள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ப்ரூவன் ஃபேக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இது வந்து எனக்கு ஒர்க் ஆகிருக்குங்க. நான் என்ன தான் ஹேபிட்டை மாற்றிக்கிட்டாலும், நான் நேற்று லேட்டாக எழுந்திரிச்சு நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும், பட் அந்த நான் பண்ணுற விஷயங்களில் மாற்றமே இருக்காது. நான் ஒரே விஷயத்தை தான் திரும்ப பண்ணுவேன். ஐ மீன் ஒரே விஷயத்தை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. நேற்று நான் என்ன பண்ணதோ அதை தான் இன்றைக்கும் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த விஷயத்தை டோட்டலாக மாற்றி எப்படி நம்ம வந்து டே வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது பார்க்கலாம். நான் இலான் மஸ்க் சொன்ன மாதிரி 100 days ஒர்க் வீக், 100 hours பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் லெட்ஸே நமக்கு வந்து 24 hours இருக்குது. மீ என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். ஸோ 8.5 hours ஒர்க். ஸோ ஆவரேஜாக நீங்கள் சென்னையில் இல்லை எந்த ஏரியானாலும் சரி, கண்டிப்பாக 1 hour ட்ராவலுங்கிறது இன்னெவிட்டபிள். ஸோ 8.5 hours ஒர்க்னா 2 hours ட்ராவல். ஸோ 10.30 minutes, நம்ம அது 11 வச்சுக்கலாம். ஸோ 11 hours ஒர்க்கில் போயிடும் இன்க்ளூடிங் ட்ராவல். 11 hours போயிடுச்சுன்னா we left 13 hours. ஸோ ஸ்லீப்பில் ஆப்வியஸாக 7 hours கம்பல்சரி. 6.5 7 அதெல்லாம் உங்களோட விருப்பம், உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து. ஸோ we left with 5 hours. இந்த க்ரூஷியலான 5 hours தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது இருக்குது. இதில் மோஸ்ட்லி நம்ம பண்ணுற தப்பு இதில் 50% இல்லை 60% வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்கு கொடுத்துரும். அளவே இல்லாமல் சோஷியல் மீடியா சரி, டிவி சரி, வாட் எவர், அதாவது மீனிங்கே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இட்ஸ் லைக் கோஸ்டில் இப்படின்னு பார்க்குறதுக்குள்ள உங்களுக்கு 3 hours போயிருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். இது ஆக்சுவலி நானும் பண்ணேன், இது எனக்கும் சேர்த்து தான் வரும். ஸோ இந்த 3 hours இதில் 50% 2.5 hours இதில் போயிடுச்சுன்னா மிச்சம் 2 hours நீங்கள் ஹார்ட்லி இப்போ உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஃபுட்லாம் வந்து ஒரு 1/2 hour, அதோட அதிகமாக எடுத்துப்பீங்க. ப்ளஸ் நான் 1/2 hour வச்சுப்பேன். 1.5 hours தான் இருக்குது. இதுவும் வந்து ஒரு பஃபர் மாதிரி. இப்போ ஃபேமிலியில் எங்கேயா வெளில கூப்பிட்றாங்க, இல்லை நான் எங்கேயாவது லோக்கல் எங்கேயாவது ஏதாவது கடைக்கு போகணும், இது அப்படியே பஃபரில் அப்படியே போயிடுச்சுன்னு வைங்களேன். த எண்ட் ஆஃப் த டே யூ லெஃப்ட் 0. இந்த 0 கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன். 0 hours என்ன பண்ணியிருப்போன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது ஏன் நடக்குது? ஓகே, எல்லோரும் நடக்குது, சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு தான் இந்த வீடியோ. பட் நான் மறுபடியும் அதே ப்ராப்ளத்தை ஸ்டேட் பண்ணுறேன், நீங்கள் நினச்சிக்க வேணாம். இதை நான் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன்னா, டைம் பிளாக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க. சேம் இலான் மஸ்கோட ஒரு இதுதான். அதாவது நம்ம 2 விஷயத்தில் பண்ணணும். எதர் டியூரேஷன், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எதர் டியூரேஷன் வைஸ் டைம் பிளாக் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்கெட்யூலிங் வைஸ். உதாரணத்துக்கு நான் ஜிம் போகணுன்னு வச்சுக்கோங்க. ஜிம் போகணும், ஜிம்முக்கு நான் கொடுக்குற டைம் எனக்கு வந்து 40 minutes. இது வந்து டியூரேஷன் வைஸில் வரும். பட் நான் தினமும் 5:30 to 6:10 ஜிம்மில் தான் இருப்பேன். இது வந்து ஸ்கெட்யூலில் வரும். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் நான் இது தான் பண்ணுவேன். இந்த டைம்னால் இது தான். ஸோ அது வந்து டைம் ஸ்கெட்யூலிங், இல்லைன்னா ஃபிக்ஸ்டு டைம்னு சொல்லலாம், எஃப்டி. டியூரேஷனுங்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம் அதுக்கு கொடுக்குறீங்க ஒரு நாள். ஸோ இந்த 2 விஷயமாக நம்ம டைம் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு பிளாக் பண்ணலாங்க. சிம்பிள் திங். நான் வந்து மோஸ்ட்லி நான் ஒரு மிக்சடு கல்ச்சர் 2த்தையும் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் சில சமயம் ஸ்கெட்யூல் யூஸ் பண்ணுவேன், சில சமயம் டியூரேஷன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட எல்லாரோட டயத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் 5:30 எழுந்திரிக்கிறீங்கன்னா தினமும் 5:30 எழுந்திரிப்பீங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. பட் சில சமயம் நீங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கணும், ஒர்க் இருக்கக்கூடாது, நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை அவுட் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆயிரும். பட் நீங்கள் டியூரேஷன் வைஸ் வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே இருந்தாலும் மீன்ஸ் நீங்கள் இதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவினிங் வெளில போகிறீங்க, இல்லை மார்னிங் போகிறீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஜிம் போகலாம். இல்லை ஈவினிங் வெளில போகிறீங்க, மறுநாள் ஒரு ஆஃப்டர்நூன் வாக்கில் வரீங்கன்னா நான் மறுநாள் மார்னிங்க்கு நான் வந்து ஒரு 40 minutes
முன்னாடி ஸ்கெட்யூல் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி பண்ணுறது வந்து ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுங்க. நிறையா பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு, எனக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டிங்கன்னா இது வச்சுப்போம். ஒன்று வந்து டைம் பிளாக்கிங், இன்னொன்று வந்து பிளானிங் சொல்லலாம். சில பேருக்கு இது ஒர்க் ஆகும். அதே பிளானிங்கை வந்து நீங்கள் டியூரேஷன் வைஸும் பண்ணலாம், ப்ளஸ் ஸ்கெட்யூல் வைஸும் பண்ணலாம். DRS/DRS. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம முந்தின நாள் இன்றைக்கி பிளான் பண்ணணும் வைங்களேன், நமக்கு எல்லோரும் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கரெக்ட். ஆல்வேஸ் டைம் வந்து ஃப்யூச்சர் அன்ப்ரெடிக்டபிள், அது வந்து இன்னெவிட்டபிள், எல்லாருக்கும் பொருந்தும், அது கரெக்ட் தான். பட் நீங்கள் வந்து இந்த பிளான் எப்படி பண்ணுறது? நாளைக்கு வந்து இப்போ நான் 6 to 10 ஜிம் போகிறேன், 6 to 7 ஜிம் போகிறேன்னா நாளைக்கு 6 to 7 ஜிம் அதான் பண்ண போகிறேன்னா, பட் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்தால் உங்களுக்கு எல்லோரும் ஃபால் பிஹைண்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் வேணும். அது நான் சொல்கிறது வந்து நீங்கள் டியூரேஷன் வைஸ் பிளான் பண்ணுறது, தட் இஸ் பெட்டர். ஸோ ஓகே, நான் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு ஜிம் போகிறேன் 40 minutes, தட்ஸ் ஃபைன். தென் வந்து லைக் 20 minutes பிரேக்ஃபாஸ்ட் இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். தென் வந்து நான் ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது, நான் சும்மா எழுதிட்டுருக்கேன். தென் வந்து ஒர்க் வந்து ஒரு 8 hours ஒர்க்கு. தென் வந்து 1 hour நான் வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்கிறேன். தென் 1 hour வந்து நான் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன். தென் 30 minutes ஃபேமிலி டைம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டே போனீங்கன்னா இதுபடி நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் நோ மேட்டர் வாட் இதை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆக்சுவலி இது நீங்கள் ஒரே விஷயத்த தினமும் செய்கிறது வந்து நீங்கள் பழகிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். இதில் வர சில எரர்ஸு, இல்லை அவுட்லையர்ஸ், இல்லை வர டவுட்ஸு, அப்புறம் கொஞ்ச நாள் இதுக்கு நீங்கள் அடாப்டபிலிட்டி கரெக்டான ஒரு சொல்லலாம், அடாப்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஸோ அதுக்கான டயத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த பிளானிங் படி நீங்கள் வந்து முன்னாடியே உங்களோட டயத்தை ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் ஒர்க். ஒரு ப்ரீ பிளான் முன்னாடி பண்ணிக்கிறது நல்லதுங்க. அன்னைக்கு உள்ள என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம மோஸ்ட்லி நம்ம வாழ்க்கையில் என்னென்னா என் வாழ்க்கையில் எடுத்துட்டேன்னு வைங்களேன், என் லைஃப்பில் 99% வந்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். சீரியஸ்லி 99% என்ன ஒரு விஷயம்னாலும் சரி, எவ்வளோ ஒரு ட்ராஜடியான விஷயம்னாலும் சரி, எவ்வளோ சந்தோஷமான விஷயம்னாலும் சரி, அன்றைக்கி என்ன நடக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு கேட்ச் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டோம், இது நடக்க போகுது. இன்றைக்கி நல்லது பண்ணிட்டு இது நடக்க போகுது. வா, இன்றைக்கி ஒரு ஃபன்னாக போகுது. மோஸ்ட்லி கரெக்டாக நடந்துடும். இந்த ரேரஸ்ட் 1% அவுட்லேயர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் எமர்ஜென்சி. ஸோ நம்ம எல்லா லைஃப்லையும் அதை தாங்க 99% உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அதுபடி நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து பர்ஃபெக்டாக அலைன் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டைம் கில்லர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் எது டைம்னா என்னது, அதுக்கு முன்னாடியே எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டாப்பேஜாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டைம் கில்லர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் உங்களோட ஃபோன் ஆர் சோஷியல் மீடியா ஆர் டிவி, இதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரியில் வரும். நம்மளை வந்து ஒரு விர்ச்சுவல் ஹங்கரில் இருக்கும், சிம்பிளாக சொல்லணும்னா. அதாவது அவ்வளோ அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நம்ம அளவுக்கு மீறி எப்படி சாப்பாடு தப்போ அது மாதிரி அளவுக்கு மீறின கான்ஃபிடன்ஸ் இல்லை ஒரு டிஜிட்டல் ஆசட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நம்ம நடந்துகிட்ருக்கு. ஆவரேஜ் நான் ஒரு குளோபல் ஆவரேஜ் பார்த்துருக்கேங்க. ஆவரேஜாக ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 4 hours ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. குளோபல் ஆவரேஜ் வேர்ல்டு வைடில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலாம் ஆவரேஜாக 4 hours. யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன இந்த 5 hours இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பேன். 5 hours. இந்த 5 hours கிட்டத்தட்ட 80% ஆஃப் டைம் நீங்கள் ஒரு ஃபோனு கொடுத்துருந்தீங்கன்னா, திங்க் அபவுட் தட். யாரும் காம்பவுண்டிங்
காம்பவுண்டிங்னு ஒன்று தெரியவே மாட்டேங்குது யாருக்குமே. ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்த்துக்கு 120 ஹவர்ஸ். 120 ஹவர்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 4.5 நாள், ஃபுல் 4 days. யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 120 ஹவர்ஸ் ஒர்க்கிங்காகவே எடுத்துகிட்டு 12 ஹவர்ஸ் ஒர்க்கிங் எடுத்துட்டால 10 ஒர்க்கிங் டேஸ். 10 நாள் நீங்கள் வந்து வெறும் ஃபோன் மட்டும் பார்க்குறீங்க ஒரு மாதத்துக்கு. யோசிச்சு பாருங்கள். வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் அப்படியே ஃபோனை கொடுத்துறீங்க. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன், இந்த டைம் கில்லிங் இது வந்து ஃபஸ்ட்டு நான் என் ஃபோனில் ஆரம்பிச்சேன்னா இது நம்ம கூடயே இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வெளில போகிறீங்க, அப்புறம் மூவிஸ், என்டர்டைன்மெண்ட், அதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு இன்டர்னலி கூடயே இருக்கிறது வந்து இந்த பெரிய ஃபோன். இந்த ஃபோன் தான் இந்த பெரிய ப்ராப்ளமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. இது ஆக்சுவலி எனக்கும் சூட் ஆகும். இப்போ உள்ள சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருக்கேங்க வைங்களேன், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், பெரிய பெரிய டைம் கிளாஸுங்க. ஓகே, இதில் தான்டா நான் ஒன்றை பார்த்துட்ருக்கேன், இதுவே நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா இட்ஸ் எ ஃபேர் கொஸ்டின், நான் ஒத்துக்கிறேன். பட் கண்ட்ரோல் இட்ஸ் ஆல்வேஸ் குட்ண்ணா. கண்ட்ரோலாக எது பண்ணாலுமே அது ஆக்சுவலி வெரி வெரி குட். ஒரு 20 minutes ஃபைன், இல்லை ஒரு 30 minutesனாலும் ஓகே ஃபைன். மார்னிங் ஒரு 15 minutes, ஈவினிங் 15, இல்லை ஒரு ட்ராவலிங் நான் பார்க்கறேன்னா தட்ஸ் மோர் தென் ஃபைன். பட் நம்ம விர்ச்சுவலை தாண்டி இருக்க கற்றுக்கணுங்க. பேரே இருக்குது வர்ச்சுவல். ஸோ நம்ம அதில் நான் என் ஆஃபீஸ் மெட்ரோவில் தான் போயிட்டு வருவேன். அதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 70% எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. நான் அதை தவறு சொல்லலை, தட்ஸ் நாட் ராங். பாட்டு கேட்பாங்க, மூவிஸ் வந்து ஓகே. பட் அதை இன்னொரு ஃப்ளிப் த காயின் அண்ட் சீ த அதர் சைட்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எல்லாம் வந்து ரியாலிட்டியிலேருந்து தள்ளி போயிட்டே இருக்கோம். அதுதான் நான் சொல்லுவேங்க. ஸோ அது வந்து நம்மளை வந்து லெஸ் ஹியூமன் ஆக்குது. ஹியூமன் வந்து எதுக்கு வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப தனித்துவமான இதுனா கம்யூனிகேஷன், கனெக்ஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன். அதுக்காக ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பேச சொல்ல. அதாவது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஒன்றா பேசிட்டு சிரிச்சுட்டு வர்றது, இல்லைனா ஒரு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி வர்றது. ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் முற்றிலும் நிறைய பேர் பேசுவாங்க. நீங்கள் வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தேன்னு வைங்களேன், ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலுமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. நான் அதை ஆக்சுவலி நேரில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா நல்லது தான், நான் ஆக்சுவலி கெட்டதாக சொல்லுவேன். டெக்னாலஜி ஆல்வேஸ் குட், நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க தான் பொறுத்து. பட் சோஷியல் மீடியானால் நமக்கு வந்து டைம் மோஸ்ட் வேல்யூபிள் திங். இந்த டைம் இதனால் நம்மளோட பாடி பாஸ்டரே மாறுது. ஃபிசிக்கலாக எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். பாடி பாஸ்டர், ஹெல்த் இஷ்யூ, அதனால் வர ஹெல்த் இஷ்யூ, அதனால் வர மென்டல் ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு டோப்பமின் அடிக்ட் வந்துடும். எல்லாம் இந்த மாடர்ன் டேர்மில் சொல்லணும்னா டோப்பமின் அடிக்ட். உங்கள் பிரெயினுக்கு வந்து என்ன சொல்கிறது, அச்சீவ் பண்ணணுன்னே தோணாது. ஜஸ்ட் அதை பார்த்தாலே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வெளில வந்து ரியல் வேர்ல்டுக்கு போகணும். ஸோ ஆக்சுவலி நான் டைம் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயும் போயிட்டுருக்கேன். நான் மீண்டும் டாபிக்குள்ளே வரேன். ஆக்சுவலி த்ரோட் வந்து எனக்கு சரியில்லைங்க, ஏன்னு தெரியல. ஸோ நான் சொன்னது என்னதுன்னா, இந்த சேம் 24 hours எல்லாருக்கும் இருக்குது. ப்ரீ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட், அவ்வளோதாங்க. டோன்ட் கேர் அபவுட் த ரிசல்ட், ஜஸ்ட் கோ ஃபார் ஹிட். நீங்கள் ஒர்க்கிங் யுவர் வேக்கிங் ஹவர்ஸ், ஜஸ்ட் ஒர்க். இப்போது நான் நிறைய பேர் இந்த ஜப்பானில் வந்து ஒரு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, கரோஷின்னு. அதுக்காக உங்களை அது பண்ண சொல்ல. அதாவது ஹெவி ஒர்க் பண்ணுறதுனால வர டிப்ரெஷன், அதனால் வர டெத்ஸ். நான் வந்து உங்களை ஒர்க் என்ன சொல்கிறது, இன்டென்ஸாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒர்க் டீப். லாங் ஹவர்ஸ் பண்ணுறதுனாலையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக உங்களை வந்து நான் இது மாதிரி ஆக சொல்லலை. பட் ட்ரை டு ஒர்க் யுவர் வேக்கிங் ஹவர்ஸ். அதுக்காக உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணுன்னா நிறைய பேர் இது சொல்லுவாங்க. ஆக்சுவலி முக்கியமான டாபிக் வந்துட்டேன். நமக்கு வந்து நம்ம ஒர்க்கு பிடிக்காதனால தான் நம்ம ஒர்க் கொஞ்சம் நேரம் பண்ணுறோம்.
ஸோ நமக்கு வந்து இந்த பேஷன் இந்த வேர்டு ஆகுனா எல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. ஒய் பேஷன், இந்த பேஷன்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த டைம் க்ரன்ச் ஆகுது. நமக்கு வந்து அதில் ஒர்க்கு முதல்ல நம்ம பண்ணோன்னா அதுக்கு இன்டென்ஷன் வேணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் வேணும். அது நம்ம வராதுக்கு காரணம் இந்த பேஷன்னால தான். பேஷன் இல்லாதனால தான் அப்படி இருக்கேன். பட் நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணாலுமே சரி, அதில் ஒரு சில நாட்கள் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு விருப்பீங்க. யூ வில் கெட் சம் பாயிண்டில் ஒரு சில நாட்கள். இப்போ இஃப் யூ டேக், உங்களுக்கு வந்து ஜிம் போகிறது பிடிக்கணும்னா ஒரு சில செஷன், இப்போ ஒரு வருஷத்துக்கு போகிறேன்னு வைங்களேன், 365 days போகிறீங்க கண்டினியூஸாக. எக்ஸாம்பிள், ஓகே 365 days யாரும் போகிறது 300 days போகிறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு 30 days-ஆவது அன்றைக்கி நீங்கள் வெறுத்திருப்பீங்க. நான் இன்றைக்கி போகணுமா, இன்றைக்கி ஒரு மாதிரி ஏன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஒரு காரணமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரும். இது நான் சொல்ல, மைக்கேல் ஃபிலிப்ஸ்க்கே இந்த மாதிரி ஆயிருக்கு. அவர் வந்து 5 years-ஆக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்டென்ஸ் ப்ராக்டிஸில் இருப்பார் ஒலிம்பிக்ஸில். 5 years ஸ்ட்ரெயிட் நான் ஒவ்வொரு நாள் விடாமல் கூட வாட்டரில் இருப்பேன். அந்த நாளில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளாவது வெறுத்திருப்பேன் ஸ்விம்மிங் போகிறதுக்கு. ஸோ அந்த 100 days-ல் தான் உங்களோட அந்த ஒரு கர்வ் இருக்குது. அந்த 100 days-ல் தான் அது ஒரு பேரியர் மாதிரி. நிறைய பேர் அந்த பேரியர்லேருந்து கீழே வந்துடுவாங்க. பட் அதை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட க்ரோத் இருக்குது. அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும் அந்த இடத்துல. எக்ஸாக்டாக சொல்லணும், ரெசிஸ்டன்ட். அதை நீங்கள் பிரேக் பண்ணியே தான் ஆகணுங்க. ஸோ இதுக்கு நான் ஒரே சொல்யூஷன் தரேன் ஃபைனலாக. இதுக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன், ஃபஸ்ட்டு வந்து தாட், அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஹேபிட், அப்புறம் லைஃப் ஸ்டைல், அது வந்து கேரக்டர். ஸோ இது தாங்க நான் ஏற்கனவே ஒரு ஹூவாரிங்கிற வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு மெத்தட் மூலமாக தான் நீங்கள் ஒரு நல்ல ஹேபிட் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஒர்க் முடிக்கணும், டைம் கரெக்டாக க்ரன்ச் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. முடிஞ்சிருந்தால் எழுதி கூட வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை வந்து அன்றைக்கி செயல்படுத்துங்க. நோ மேட்டர் வாட். அவ்வளோதான். இன்றைக்கி ஜிம் போனோன்னா நான் போயிடுவேன். இன்றைக்கி எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நாட் ஃபீலிங் வெல், ஓகே. இல்லைனா நான் வந்து இன்றைக்கி, இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்னால் நான் வரையணும், இப்போ பியானோனா அட்லீஸ்ட் ஒரு 20 minutes. ஆக்சுவலி ஒரு ஸ்மால் டார்கெட் வைங்க, ஒரு 20 minutes, 10 to 20 minutes ஆப்டிமம் டார்கெட். அதாவது உங்களால் அந்த ஒரு சிட்டிங்லேயே உட்கார முடியுங்க. அந்த விஷயம் பண்ணுறீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில். அதுக்காக 2 hours 3 hours உட்கார சொல்ல முடியும். பட் நம்ம வந்து ஸ்டார்ட் வித் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணோம். நாளடைவில் அந்த ஹேபிட்டுக்கு நம்ம பாடி அண்ட் மைண்ட் வந்து பழகிக்கிட்டோம். அதை வந்து தினமும் பண்ணுங்கள். ஸ்டிக் வித் இட் ஃபார் எவர். உங்களோட டார்கெட் அன்றைக்கி முடித்தோடனே அன்றைக்கி நீங்கள் இதை பண்ணணும், அவ்வளோதான். இதை 100 நாள் பண்ணணும், 1 month பண்ணணும்லாம் யோசிக்காதீங்க. அந்த மேரத்தான் மாதிரி, மேரத்தான் ஆக்சுவலி நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் போகணுன்னு யோசிக்காதீங்க. இப்போ என்ன பண்ண முடியும் இங்கே, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், ஓகே இதுதான் பண்ண முடியும். ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுறது, ஹார்ம் எப்படி ஸ்விங் பண்ணுறது, அந்த ப்ரெசண்ட்டில் இருங்க. மோஸ்ட்லி இது ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த ப்ரெசண்ட்டில் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக டவுன் த லைனில் அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அது நீங்கள் புஷ் பண்ணணும் இல்லை, தினமும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான். சிம்பிள், ஆப்வியஸாக அதுதான் நீங்கள், அவ்வளோதான். அகெயின் த சிம்பிள் திங். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டியை நான் என்ன எப்படி சொல்லணும்னா, ஆக்ஷன் அதே தான். ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்கிறேன். ஆக்ஷன், அதை நீங்கள் வந்து எப்படி ஹேபிட்டாக மாற்றுறீங்க, லைஃப் ஸ்டைலில் மாற்றுறீங்க, அதை கேரக்டராக மாற்றுங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்கள் கேரக்டரில் இன்பில்ட் பண்ண பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸாமுக்காகவோ இல்லை ஒரு இன்டர்வியூக்காகவோ இல்லை ஒரு ரிசல்ட் கோல் ஓரியன்டாக இல்லாமல் கேரக்டர் ஓரியன்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு வேல்யூ பில்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகாமல் நீங்கள் வந்து இல்லை மெக்கானிக்கலாக இருக்கும். ட்ரை டு இன்பில்ட் இன் யுவர் கேரக்டர். அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க, நோ மேட்டர் வாட். அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் அதே தான் நீங்கள் ஓகே நேற்று நான் இப்படி இருந்திருக்கேன், அதுவே உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். மோட்டிவேஷனுங்கிறது நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ண விஷயத்துலேருந்தே வர்றது தான் உண்மையான மோட்டிவேஷன். ஓகே நான் இப்படி இருந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்,
என்னால் இன்னும் பண்ண முடியும், சிம்பிள். ஸோ தட் இஸ் த பியூர் மோட்டிவேஷன். அது மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க. அது மூலமாக ஆஸ் யூஷுவல் டைம் நீங்கள் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ கேரக்டர் இன்பில்ட்டில் பண்ணுறது மூலமாக தான் உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுங்க. ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட் ஆரம்பித்து நான் கேரக்டர் எங்கேயோ போயிட்டேன். பட் இதுதாங்க ஹோல். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஒரு என்ன சொல்லுவோம், ஃபார்மட்டாகவும் போல் ஒரு கான்டென்ட்டாகவும் இல்லை. நான் ஜஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளோவில் போனேன். இதுதான் தேவை இல்லைன்னு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட் கைஸ். ஸோ ஓகே, நான் எதுவும் விட்டேனான்னு தெரியல. பட் சோஃபார் எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இட் வில் கோ பெட்டர். ஓகே, see you guys. Bye bye.